ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன். சிங்கப்பூருடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா, ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும், கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் சால்மிலன் இணையை வென்றது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வெடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர்.
20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.